வணக்கம். நைவ்ஸ் அவுட் படத்துக்கு எப்பயுமே என்னுடைய மூவி லிஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் நான் சொல்லி நைவ்ஸ் அவுட் படம் பார்த்து ஃபேன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நானே படத்தை எடுத்த மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை. அண்ட் நம்ம ஆனா டி அர்மாஸுக்கு கோல்டன் குளோப் நாமினேஷன்லாம் இந்த படம் வாங்கி தந்துச்சு. பிளேட் ரன்னர் நடித்த ஒன் ஹிட் ஒண்டர்லடா நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான். அடிக்கடி அதோடைய கிளைமேக்ஸை போய் பார்த்துட்டு வருவேன் நான். கரோனா டைமில் எடுக்கப்பட்டு 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன இந்த கிளாஸ் ஆனியன் படமும், அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸோடைய செகண்ட் பார்ட்டும் ஒரு சிறப்பான என்ட்ரி. இப்போ அகைன் அதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடே ரிலீஸாக இந்த வேக்கப் டெட் மேன் படம் பார்க்கணுமான்னு கேட்குறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. தென் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் என்கிற எஸ்எஸ்எல்சி மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹையர் செகண்டரி, அதாவது ஹைப்பும் வேணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் முடிவு பண்ணியிருக்கு. அதனால் ஹைப் ஏற்றி விடுங்க. முதல் சீன்லேயே டேனியல் கிரெய்க் வந்துட்டாரே அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் வராரு. அவர் வாக்குமூலம் மாதிரி எதையோ படிச்சுட்டு இருக்காரு. அதை எழுதுனது ஒரு இளம் பிரீஸ்ட். அவர் பேர் ஜட். முன்னாள் குத்துச்சண்டை வீரர். பட் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டு அதோட கில்ட்னால சர்ச்சை தேடி வந்து ஒரு பிரீஸ்டாக மாறி இருக்காரு. பட் ஒரு சின்ன பிரச்சனையில் கோவத்தில் இன்னொரு பிரீஸ்ட்டை அடிச்சிடுறாரு. அதனால் அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி நியூயார்க்கோட இன்னொரு மூலையில் இருக்கிற ஒரு சின்ன சர்ச்சுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஜெஃபரசன் விக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் தலைமையில் அந்த சர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவருடைய மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேடிக்கலாக இருக்குது. அவர் ரொம்ப ஹார்ஷாக சீரியஸாலாம் பயங்கரமாக ஏதோ மோசமான விஷயம்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஜட்டுக்கு பிடிக்கல. பட் விக்ஸுக்குன்னு ஒரு சின்ன குரூப் இருக்காங்க அந்த சர்ச்சில். அவர் என்ன பண்ணாலும் தலையாட்டுற ஒரு கூட்டம் அது. ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கிற ப்ரேயர் மீட்டிங்கில் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே அந்த விக்ஸ் கீழே விழுந்து இறந்து போயிறாரு. அவர் முதுகில் ஒரு கத்தி குத்தப்பட்டிருக்கு. ஜட் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இதை விசாரிக்க நம்ம டிடெக்டிவ் பென்வா பிளாங்க் வராரு. அது எப்படி 3 பக்கமும் க்ளோஸ் ஆன ஒரு ஸ்டோரேஜில் எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்க முடியும், இது ஒரு இம்பாசிபிள் லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு பிளாங்க். இதுதான் இந்த நைவ்ஸ் அவுட் மிஸ்ட்ரியோட கதை சுருக்கம். ஒரு லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி கதையை எடுக்கிறோம். எப்படி இந்த படம் வந்ததும் அதே மாதிரி எடுக்கப்பட்ட அந்த லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி கதைகள்லாம் வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மெட்டாவாக ரெஃபரன்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ரியான் ஜான்சன் முடிவு பண்ணுறாரு போல இருக்கு. சில பாப்புலரான முக்கியமான கதைகளுக்கு இந்த படத்துக்குள்ளே நல்ல ரெஃபரன்ஸ் கால் பேக்லாம் வச்சிருக்காரு. அது ஒரு ஜீனியஸ் மூவ் அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறதா முக்கியமான விஷயம். ரியான் ஜான்சனோட இம்பெக்கபிளான ஸ்டோரி டெல்லிங், அதில் பாப்புலரான நடிகர்கள், அவங்களுடைய நாக் அவுட் பெர்ஃபார்மன்சஸ், இதுதான் நைவ்ஸ் அவுட் படங்களுடைய வின்னிங் ஃபார்முலா. பட் ஒரே ஃபார்முலா 3 வாட்டியும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகுமே அப்படின்னு அழகாக நடத்தி காட்டியிருக்காரு. அண்ட் அந்த சாம் இன்னும் அப்படியே அதே இன்டென்சிட்டியோட இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கு. கேரக்டர்ஸை அறிமுகப்படுத்துகிற ஸ்டேஜ்லேயே படம் நம்மளை ஹுக் பண்ணுது. இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அவங்களுடைய உலகம், அவங்களுக்கும் விக்ஸ் கேரக்டருக்குமான இந்த ரிலேஷன்ஷிப், இதையெல்லாம் ஜட் கேரக்டர் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிற விதம்னு என்கேஜிங்கான நரேஷன், வாய்ஸ் ஓவர் இந்த சீக்வன்சஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட். சில கல்ட் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அந்த அவங்களுடைய அந்த கல்ட் தலைவர் தப்பே பண்ணாலும் அதை ஒத்துக்காம அவரை தொடர்ந்து புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த குரூப் வந்து எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூட ரேடிகலைஸ் பண்ணி வைப்பாங்க. அதை பார்க்கும்போது இது எப்படி இந்த பசங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கெல்லாம் இந்த படத்தை விட இருக்குது ஆக்சுவலாக. அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஷார்ப்பாக டெபிக் பண்ணியிருக்காரு இயக்குனர் ரியான் ஜான்சன். அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம முகத்தில் லேசான ஒரு புன்முறுவல் இருந்துகிட்டே இருக்கும். சில லாஃப் அவுட் லவுட் மொமெண்ட்ஸும் இருக்குது. இட்ஸ் அ மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் லைட்டாகவும் கொண்டு போகிறது சாதாரணமான விஷயமா? பட் படம் முடிகிற வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொலைங்கிறது ஒரு ட்விஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிற அந்த சந்தேகம், அடுத்தடுத்து தெரிய வர உண்மைகள், எப்படி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவ் இருக்குன்னு சொல்லப்பட்ட விதம், எதிர்பார்க்காத இன்னும் சில மரணங்கள்னு செம்ம ஹாப்பனிங்கான ஒரு திரைக்கதை. விஷுவலாகவும் நைவ்ஸ் அவுட் படங்களுக்குன்னு ரிச்சான எக்ஸ்பான்சிவான ஒரு லுக் இருக்கு. அதையும் கன்சிஸ்டன்ட்டாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், எடிட்டிங் எல்லாமே பிரமாதம். படம் முழுக்க அங்கங்கே ஒரு சன்லைஃப் ஷிஃப்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். முதல்ல வந்து ஏதோ கண்டினியூட்டி பிரச்சனை, கூஃப் அப்புங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அதை டெலபரேட்டாகவே அந்த வேர்ல்டுக்கான ஒரு எலிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. எந்தெந்த காட்சிகளில் சன்லைஃப் ஷிஃப்ட் ஆகுது, அப்போ கேரக்டர்ஸ் என்ன டயலாக் பேசுகிறாங்க, எந்த பொசிஷனில் நிற்கிறாங்க, எந்த டயலாக் பேசும்போது சன்லைட் உள்ளே வருதுன்னு, இப்படியான விஷயங்களுக்காகவே இந்த படத்தை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். டேனியல் கிரெய்க் தான் இன்வெஸ்டிகேட்டர். பட் ப்ரொட்டாகனிஸ்ட், எமோஷனல் கோர் 3 படங்கள்லையுமே அவர் கிடையாது. முதல் பார்ட்டில் ஆனா டி அர்மாஸ், செகண்ட் பார்ட்டில் ஜெனல் மோனே, இந்த பார்ட்டில் ஜாஷ் ஓகானர். அவங்க 2 பேர் மாதிரியுமே ஜாஷும் ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் டக்குன்னு ஒரு டிவோட்டிக்கு ஒரு ஃபோனில் ப்ரே பண்ணுற ஒரு சீனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. கிளென் க்ளோஸ் எப்பவும் போல ஒரு நாக் அவுட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அக்ரஸிவான பாதிரியாரா ஜாஷ் பிராலின் கலக்கியிருக்காரு. ஸ்டேஜில் ஏறி அவர் தர ஸ்பீச்லையும் அவர் முறைக்கிற விதத்துலையும் அந்த கேரக்டர் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் கன்ஃபெஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜட் கேரக்டர் விருப்பேற்றுற சீன்லாம் பிளாஸ்ட். டேனியல் கிரெய்க் எப்பவும் போல செம்ம ஸ்மூத்தான ஸ்வாகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தோத்து போன
ரைட்டரா ஆண்ட்ரூ ஸ்காட், லாயரா கெர்ரி வாஷிங்டன், ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு 2 சீன்ற மாதிரி தங்களுக்குள்ள இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை வெளியில கொண்டு வராங்க. ஜெரமி ரெனர் குடிகார டாக்டர் கேரக்டர் நல்லா கேரி பண்ணியிருந்தாரு. ஸ்டில் நம்ம ஹாக்கை ஐயாவா இது அப்படின்னு கொஞ்சம் சோகமா இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப வயசானது மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டிருக்காங்க. நிஜமே வயசாயிடுச்சா கெட்டப்பாங்கிறது தெரியல. கெய்லி ஸ்பெயினி வீணடிக்கப்பட்டிருக்காங்க. தலைவி மிலா கியூனிஸ் ரியான் ஜான்சன் மேல கேஸே போடலாம். அப்படி ஒரு துக்கடா ரோல். மற்ற 2 பார்ட்ல இல்லாத ஒரு சின்ன டிராபேக் இந்த பார்ட்ல இருக்கு. அது என்னன்னா கில்லரோட ஐடென்டிட்டி. என்ன மாதிரியே பலரும் யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஹூங்கிறத விட வை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ அதை வச்சு இந்த டிராபேக்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு கிளாசிக் கான்வர்சேஷன் ஓரியன்டட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். என்னடா பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க இந்த படத்து பக்கம் போகாம இருக்கிறது இந்த படத்துக்கு நல்லது. மொத்தத்தில் இந்த வேக் அப் டெட் மேன் நைஃப்ஸ் அவுட் மிஸ்ட்ரி இந்த சீரிஸில் மற்றும் ஒரு வெற்றி படம். போன பார்ட் தியேட்டர்ல பார்க்க முடியல, அதே மாதிரி இந்த பார்ட்டையும் தியேட்டர்ல பார்க்க முடியலங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் தான். ஒரு சின்ன விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா தியேட்டர்கள் ரிலீஸ். அதுவும் அவங்க ஊர்ல நம்ம ஊர்ல இல்ல. போன வாட்டியாவது கொரோனா ப்ரொடக்ஷன்ற மாதிரி ஒரு காரணம் இருந்தது. ஆனா இந்த வாட்டி இது நெட்ஃபிளிக்ஸோடைய தாந்தோன்றித்தனமான வொஸ்ட் டிசிஷன் அப்படிங்கறத தாண்டி வேற காரணம் இல்ல. இந்த படம் தமிழ்ல இல்ல, பட் நிறைய உலக மொழிகள்லாம் இருக்கு. மேபி தமிழ்ல வரலாம். பட் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிகள்லாம் தூங்க வச்சுட்டு பெரியவங்க மட்டும் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம்.